வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கும் போது நேற்று நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. ஸோ விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற அரசு பள்ளி, அந்த பள்ளியில 9வது படிக்கிற ஒரு மாணவி பள்ளி முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான். பதறி போய் அவங்க பெற்றோர்கள் என்னம்மா அப்படின்னு காப்பாற்றி என்னம்மா அப்படின்னு விசாரிச்ச பார்த்தா, அதே பள்ளியில் தமிழாசிரியராக வேலை செய்கிற ஒருத்தர் மகேஸ்வரன் அவர் பேர். அவர் 38 வயசாவது, கல்யாணமானவர். அவரோட மனைவி அரசு பள்ளி ஆசிரியராக இருக்காங்க. இவங்க ஊர் முண்டியம்பாக்கம் வாக்கூர் கிராமம். இந்த கிராமத்திலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பள்ளியில் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, படிக்கிற புக்குக்குள்ளே அவரோட செல்ஃபோனில் ஆபாச படம் போட்டு இதை பாரு அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இந்த பெண்ணை பார்க்க வச்சுருக்காங்க. ஸோ இது தொடர்கதையாகி போய் அடிக்கடி இது மாதிரி செஞ்ச உடனே மன உளைச்சல் ஏற்பட்டு, இந்த மன உளைச்சல் காரணமாக இந்த பெண் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் அவங்க பெற்றோருக்கு தெரிஞ்சுது. ஸோ இதனால் அவங்க கோபம் அடைஞ்ச அவங்க பெற்றோர், அவர் கணவன், அந்த தாயும் கணவரும் அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து போய் தலைமை ஆசிரியர், அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர்கிட்ட புகார் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. அவர் இந்த மாதிரி புகார் பண்ண விஷயம் காட்டு தீயா அந்த பள்ளி முழுசு பரவி, அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் நிறைய பேர் எங்கள்கிட்டையும் அப்படி தான் அவர் நடந்திருக்காரு அப்படின்னு அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது தெரிஞ்சவங்கன்னா அவங்களோட பெற்றோர்களும் அந்த பள்ளியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த ஆசிரியர் மகேஸ்வரனை பிடிச்சி அடி பின்னி எடுத்துட்டாங்க. தர்மடி போட்டதுக்கப்புறம் அவரை போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. அதாவது வானூர் போலீஸ்ட்டு அவங்கள கூப்பிட்டு ஒப்படைச்சிருக்காங்க. அது வண்டியில் ஏற்றி கொண்டு போகிற வரைக்கும் அவருக்கு அடி விழுந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணும்போது 7 மாணவிகளோட பெற்றோர்கள் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் அவரை விசாரிக்கிறாங்க. அவர் செல்ஃபோனை பிடுங்கி விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அவர் இந்த கிராமத்தை சேர்ந்தவர், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பள்ளியில் சேர்ந்தார். அவர் மனைவி அரசு பள்ளி ஆசிரியராக இருக்காங்க. இந்த விவரம்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்தது பற்றி விசாரிக்கும் போது அவர் செல்ஃபோனில் அவரோட ஓன் நிர்வாண படமே வச்சுருக்காரு. இது எதுக்கு வச்சுருக்க அப்படின்னா, அதை காட்டி தான் மாணவிகள்கிட்ட செக்ஸு சம்மந்தமாக பேசி இந்த ஃபோட்டோவை காட்டி, இந்த வீடியோவை காட்டி அவங்கள வலையில் வீழ்த்தி அவங்கள நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை இந்த விசாரணையில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் 30க்கும் மேற்பட்ட மாணவிகள்கிட்ட இவர் பாலியல் அத்துமீறல்கள் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுல முதல் கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கு. அது போக 7 மாணவிகள் நேரடியாகவே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிறுமிகள், மைனர் சைல்டு சம்மந்தப்பட்டிருக்கனால இதை சம்பந்தப்பட்ட வானூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போக்சோ வழக்கு பதிவு பண்ணி இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்சோ வழக்கு போட்டிருக்கு இவர் மேலே. அந்த செல்ஃபோனு எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எல்லா விஷயமும் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட போயிடுச்சு. இப்போ போக்சோ வழக்கில் அந்த வழக்கு இருக்குது. இந்த வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் பள்ளிக்கு போயிட்டு திருப்பி மகள்கள் அந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும், பாதுகாப்பாக வர்ற வரைக்கும், குறிப்பாக வயசுக்கு வந்த பெண்களுடைய தாய்மார்கள் தாய்மார்கள் மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தார் எல்லாருமே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு. பெண் பிள்ளைகளோட கல்வியோட மேம்பாடு அப்படி இப்படின்னு நம்ம வெளியில் பேசிக்கிட்டு, இந்த மாதிரி பசுத்தோல் போர்த்திய புலிகளை உள்ளே வச்சிருந்தா வேலையே பயிரை மேயும் போது நம்ம என்ன செய்யறது சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது பள்ளிக்கு அனுப்புறதே ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அரசு பள்ளிக்கு மாணவர்கள் வர்றதே இப்போ ரொம்ப அரிதாக போயிருக்க நேரத்தில் வர்ற மாணவர்கள்ட்டையும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு அவங்கள வரவிடாமல் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னாக்கா பெண் பிள்ளைகளோட எதிர்கால கல்வி கேள்விக்குறியாகி போயிடும் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு ஒரு சுட்டி காட்ட விரும்புகிறோம் நாங்கள் மக்கள் சார்பாக. இதுக்கு விரைவாக இது மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியர்களை கண்டறிஞ்சு அவங்கள களை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் இது விசாரணை நடைபெறணும். அப்படின்னா எப்படி விசாரிக்கணும்னா, அந்த மாதிரி மாணவிகள்கிட்ட போய் இந்த மாதிரி யாராவது
உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்களா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டீம் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி அரசு பள்ளியில் முதல் கட்டமாக அரசு பள்ளிகளில் வந்து இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். இது மாதிரி நடந்தனால்தான் இது ஃப்யூச்சரில் வந்து பெண்கள் பிள்ளைகளை பெற்றவங்க வந்து பயம் இல்லாமல் மாணவிகளை வந்து மகள்களை வந்து பள்ளிக்கு படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. படிக்கிறதுக்கு அனுப்புகிற பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி சீரழித்து அனுப்புனாக்கா எந்த பெண் குழந்தை தான் படிக்கிறதுக்குன்னு வரும் சொல்லுங்கள்? தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற அளவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த மாதிரி சனியன்கள் எல்லாம் என்ன பண்ணணுங்கிறதே தெரியலங்க. சும்மா போக்சோ வழக்கு மட்டும் போட்டு ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு கறி சோறு மக்களோட வரி பணத்தில் சாப்பாடு போட்டுட்டு அவங்கள வந்து பண்ணுறதுனால எந்த விதமான நன்மையும் கிடைக்க போகிறதில்ல. இதுக்கு வந்து இந்த சட்டம் வந்து இந்த மாதிரி பாலியல் வழக்கில் வந்து ரொம்ப கடுமையான தண்டனை இருக்கணும். உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விசாரணையை முடித்து இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கும். ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுடைய பெற்றோர்களோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அந்த இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பண்ணணும். அப்போ தான் அதோட வழிகள் நமக்கு தெரியும். இது ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் வந்து நேற்று ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபோனில் பேசி பள்ளிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, இந்த பள்ளிக்கு எதிராக பேசுகிறவங்களும் மிரட்டுறாங்க. நான் பள்ளிகிட்டேருந்து காசு வாங்கிட்டு தான் பேசுகிறேன்னு தைரியமாக சொல்கிறான். ஒரு பிள்ளை தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கே இப்படி கூப்பாடு போட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கேலி கூத்தான ஒரு விஷயம். ஒரு பிள்ளை தானே அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இலக்காரமா? அது உங்கள் வீட்டு பிள்ளையா இருந்தால் சும்மா விட்டுருவீங்களா? எப்போ கோபம் வரணும் தெரியுமா உங்களுக்கு? இந்த பள்ளித்தரப்பு மேலே எதிராக பேசும்போது வர்ற கோபம் எப்போ வரணும் தெரியுமா? ஒரு சீஃப் மினிஸ்டரை 45 நாள் 50 நாளுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அடைச்சி வச்சு யாரையும் பார்க்க விடாமல் இவர் இட்லி சாப்பிட்டாரு, தேங்காய் சட்னி சாப்பிட்டாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்போ வரணும் கோபம். 8500 செலவு பண்ணி தனியாக ஃப்ளைட் வாங்கிட்டு ஊர் சுற்றத்துக்கு போகிறாங்களே, அப்போ வரணும் கோபம். 3000 செலவு பண்ணி மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி பட்டேலுக்கு தேவையில்லாமல் ஒரு சிலையை வச்சாங்களே, அப்போ வரணும் கோபம். இந்த மாதிரிலாம் வரி பணத்தை செலவு பண்ணி தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு கார்பரேட் கம்பெனிகளுக்கு அவங்களுக்கு கடனை அள்ளி கொடுக்குறதும், அவங்க வாங்கின கடனை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு கடனை தள்ளுபடி பண்ணுறதும், சாதாரண கடன் வாங்கின விவசாயிகள் கழுத்தை நெரிக்கிறதும், அவங்க டிராக்டரை தூக்கிட்டு போகிறதும், அவங்கள சொல்லலாம் துயரத்துக்கு ஆளாக்குறதும், இப்போ வரணுங்க கோபம் உங்களுக்கு. அப்போல்லாம் வராத கோபம் பள்ளிக்கு மேலே ஒரு விஷயத்தை எதிராக பேசும்போது வர கோபம் என்னன்னா, இது வந்து உங்களுடைய நீங்கள் எதனால் பேசுங்கன்னு, ஒன்று நீங்கள் பணம் வாங்கிட்டு பேசணும், இல்லைன்னா அந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருக்கணும். நான் ஜாதியை பற்றி பேசவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் பேச வைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்போது பள்ளிக்கு எதிராக தான் எல்லாரும் பேசுவாங்களே தவிர, ஏன்னா சம்பவம் நடந்தது பள்ளியிலங்க, பதில் சொல்ல வேண்டியது பள்ளி. ஸோ பதில் சொல்ல வேண்டிய பள்ளி அமைதியாக இருக்கும்போது கோபம் வரதான் செய்யும் மக்களுக்கு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த வீடியோக்கள்லாம். அதை நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லிட்டு வந்து வெளியே கோபப்பட்டு மிரட்டுற அளவுக்கு பேசுனீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது சட்டம் எல்லாருக்கும் ஒன்று இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற சட்டம் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் நாடாளுமன்ற தாக்குதல். நாடாளுமன்ற தாக்குதல் யார் நடத்தினா? பார்வையாளர் மாடத்தில் உட்கார்ந்திருந்த பாஸ் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்திருந்த 2 பேர் பார்வையாளர் மாடத்திலிருந்து நாடாளுமன்றம் எம்பிக்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல குதிச்சிருக்காங்க குரங்கு மாதிரி. டேபிளுக்கு டேபிள் தாண்டி போய் அந்த குண்டு போட்டிருக்காங்க. அந்த குண்டை வந்து வண்ணப்பொடி குண்டு அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு அரிய கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் பாஸ் கொடுத்தது? பாஜக எம்பி பாஸ் கொடுத்துருக்காரு. அப்போ பாஜக மேல குற்றம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வண்ணப்பொடி குண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதே பாஸை வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் கொடுத்திருந்தாலோ அல்லது வேற எதிர்கட்சியை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் கொடுத்திருந்தாலோ அல்லது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாராவது அந்த 2 பேரும் முஸ்லீம்களாக இருந்திருந்தாலோ இது மாதிரி தான் வண்ணப்பொடி குண்டுன்னா சொல்லியிருப்பாங்களா? இப்போ சட்டம் வந்து அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. இவங்களை வந்து தீவிரவாதி ரேஞ்சுக்கு கொண்டு போயிருப்பாங்கல்ல இதே முஸ்லீம்களா இருந்தா. இதே 2001 டிசம்பர் 13 அன்னைக்கு பார்லிமெண்ட்ல தாக்குதல் நடத்தினாங்க. 5 பேர் லஷ்கர்-இ-தொய்பா ஜெய்ஷே முகமது சேர்ந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. அவங்க 5 பேரையும் ராணுவத்தினர் சுட்டு கொண்டாங்க. பார்லிமெண்ட் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க, சாவடிச்சிருக்காங்க. அதே தினம் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் கழிச்சு
அதே டிசம்பர் 13 இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா சம்பவம் பண்ணது முஸ்லிம்கள் இல்ல, பாஜக எம்பி பாஸ் கொடுத்து அந்த பாஸை வாங்கிட்டு உள்ள வந்த 2 பேர் இதை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாஸ் கொடுத்தது 3 பேருக்கு. ஒரு பெண்ணுக்கு வேற பாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பெண் வந்து ஒரு குழந்தையை கூட்டிட்டு உள்ள வந்திருக்கா. அந்த குழந்தை பேர் அந்த பாஸ்ல மென்ஷன் பண்ணாதனால அவங்கள உள்ள அனுமதிக்கல. ஸோ அந்த பெண் வெளியில போயிட்டா, உள்ள வராம, பார்லிமெண்ட்டுக்குள்ள வராம. ஸோ இவங்க 2 பேரும் சூளை மறைச்சி வச்சு அந்த குண்டை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா அப்ப பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? பாராளுமன்றத்துக்குள்ள இருக்க எம்பிகளுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற பட்சத்துல வெளியில இருக்க மக்களுக்கு நீங்க எந்த லட்சணத்துல பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் எழுப்புவாங்களா இல்லையா? சோ இது மஞ்சள் கலர்ல புகை வர்ற குண்டு, திருவிழாக்கள்ல வெடிக்கக்கூடிய குண்டுன்னு நீங்க சொல்றீங்க. இதே குண்டுக்கு பதிலாக வேற ஏதாவது குண்டு வச்சிருந்து போட்டிருந்தாங்கன்னா எம்பிக்களோட கதி என்ன இருக்கும்? ஒரே ஒரு எம்பி இறந்து போயிருந்தா கூட அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவங்களா இருக்கீங்களா? சோ இது பாதுகாப்பு குறைபாடு தானே. இது பார்லிமெண்ட்டுக்குள்ள வர்றவங்களை எந்த அளவுக்கு சோதனை போட்டு உள்ள அனுப்பணுங்கிறது புரோட்டோகால் ஒன்று இருக்கு. அதெல்லாம் சோதனை மீறி நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க ஷூக்குள்ள காலனிக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப காலனிக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு கொண்டு போலாமா? என்னங்க இது ஒரே கேலி கூத்தா இருக்கு. நாடாளுமன்றமா இல்ல வேற ஏதாவது எக்ஸிபிஷன் நடத்துறீங்களா? அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.